ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஃப்டர் எஃப்ஓஎம்சிக்கு அப்புறம் பிட்காயின் ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக டம்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் இப்போது டம்ப் ஆகுது, மார்க் ஃபால் ஆகுது. தென் மார்க்கெட்டில் சீக்கிரமாக லான்ச் ஆகக்கூடிய நியூ ஏஐ ப்ராஜெக்ட் பற்றி கூட இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அண்ட் என்னோட டெலிகிராம் சேனல்லையும் என்னென்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணிடுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், பிட்காயின் ப்ரைஸ் ஜூலை 29 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $70,000 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து இப்போ வரைக்கும் நியர்லி 9% வரைக்கும் க்ராஷ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ $70,000 இப்போ 63,900 வரைக்கும் ப்ரைஸ் வந்துருக்கு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 4 டாப் டைமில் ரைசிங் இஷ்யூ வந்து ஃபார்மேஷன் இருக்குன்னு. ஸோ இந்த ரைசிங் மிட்ஜ் பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி சப்போர்ட் ஏரியாவே இப்போ உடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு சப்போர்ட் ஏரியா பார்த்திங்கன்னா பிட்காயின் இப்போ இருந்துகிட்டே இருக்குது நம்ம சொல்லலாம். ஸோ பிட்காயின் இந்த $63 சப்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா எதுவுமே பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $60,000 வரைக்குமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிடிசிக்கு 4 நாட் டைம் ஃப்ரேம் வந்து இந்த பிடிசியில் பார்த்திங்கன்னா இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இப்போது அதையும் இப்போது பிரேக் டவுன் வந்து பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது டெய்லி டைம் ஃப்ரேமோட 100 EMI சப்போர்ட் தான் பார்க்கணும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் இந்த 100 EMI பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு நிறைய வாட்டி பெரிய சப்போர்ட் இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் சார்ட்லேயே வந்து பார்க்கலாம். ஸோ பிட்காயின் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்ல பவுன்ஸாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவுமே ஒரு 70,000 வரைக்கும் போகலாம். எதனால் அந்த இடத்துல பெரிய லிக்விடிட்டி இப்போ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணுறதுக்கு பிடிசி போகலாம். அப்படி இல்லைனா பிட்காயினுக்கு $60,000 வந்து $52 வரைக்கும் சிஎம்ஐ கேப் இருக்குது. ஸோ அதையுமே வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ எதனால் ஆஃப்டர் எஃப்ஓஎம்சிக்கு அப்புறம் பிட்காயின் இந்த அளவுக்கு ட்ராப் ஆகிருக்குன்னா, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த ஒரு சேஞ்சுமே அவங்க வந்து பண்ணலை. ஸோ இப்போ வரைக்க சுச்சுவேஷன் பார்க்குறப்ப ரேட் கட் பண்ணால் மட்டும்தான் எல்லா மார்க்கெட்டும் பாசிட்டிவாக வந்து இருக்கும். என்ன போவல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, செப்டம்பரில் வந்து ரேட் கட்டுன்றதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரேட் கட் பண்ணால் தான் டோட்டல் மார்க்கெட்டு நல்ல புல்லிஷாகவுமே இருக்கும். இப்போ இந்த எஃப்ஓஎம்சினால் மார்க்கெட் வந்து நார்மல் கரப்ஷனில் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம நல்ல ஒரு பவுன்ஸ் வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் கூடிய சீக்கிரம் வந்து மார்க்கெட்டில் நியோ லான்ச் ஆகக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஏஐ பவர்டு ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த மிராடா ஏஐ. மிராடா ஏஐயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜென்ரேட் ஏஐ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட க்ரியேட்டிவ் ஐடியாஸை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸில் வந்து நம்மளால் ஜென்ரேட் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதை பார்த்திங்கன்னா ஏஐ சர்ச் வந்து இருக்குது. ஸோ நமக்கு கேட்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்குமே இந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கொடுக்கும். தேர்ட் பார்த்திங்கன்னா பாட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக அது வந்து கஸ்டமைஸ்மே பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஃபோர்த்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மிராடா ஏஐ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்டுக்கு யூஸ் பண்ணலாம், டெலிகிராமு, வெப்பு, டெஸ்க்டாப் எல்லாத்துக்குமே யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்து நிறைய பேர் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கவங்க, எத்திரியம் ஃபவுண்டேஷன், அப்புறம் ஏப் டெர்மினல், ஹைப்பர்ஜிபிடி, கார்பன். ஸோ இவங்க கூட எல்லாருமே கொலாபரேஷனில் இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்க்கு டெய்லி ஏஐ ரிக்வஸ்ட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000+ ரிக்வஸ்ட் வந்திருக்க சொல்கிறேன். அதேமாதிரி யூசர்ஸ் பார்த்திங்கன்னா 65K ப்ளஸில் இருக்காங்க. அண்ட் இப்போ ரீஇன்டெகிரேஷனுமே ஒரு 5 கிட்ட இருக்குது. ஸோ டோட்டல் குளோபல் மார்க்கெட்லேயும் இப்போ வந்து ஏஐ தான் மிகப்பெரிய க்ரேஸில் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ இந்த ஏஐ வச்சு நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி நிறைய நிறைய ஆர்டிகல்ஸுமே வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய ரோட் மேப் பார்த்தோன்னா பார்க்குறப்ப இந்த இயர் Q3 தான் இந்த MIRX டோக்கன் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் நியூ சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சோடைய லிஸ்டிங்குமே ஆக போகுது. ஸோ இந்த மிராடா ஏஐயோட ஒரு யூட்டிலிட்டி டோக்கன் தான் இந்த MIRX. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் சப்ளை பார்த்திங்கன்னா 1 பில்லியன் தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இவங்க வந்து ப்ரைவேட் செல் 2.25%, பப்ளிக் செல்க்கு ஒரு 7%, ஏர்ட்ராப்க்கு ஒரு 2%, லிக்விடிட்டிக்கு 8%, இந்தமாரி டோட்டலாக வந்து இவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக
பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். மினிமம் நமக்கு 5xலேருந்து ஒரு 10x வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மிராண்டா ஏஐ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஐ ப்ராஜெக்ட் NVIDIA டெவலப்பர்ஸ் ப்ரோக்ராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ ப்ராஜெக்டை கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராப்போ நோட்டீஸ் பண்ணி அதை பற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகும். ஸோ அவ்வளோதான் கைஸ் கரண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடந்திருக்கு. அந்த மிராண்டா ஏஐ பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.